ஸ்டூடெண்ட்ஸ் இஎஸ் 2017 கேட்ட டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இது சிஎஸ்சி, இசிஇ, ஐடி, ட்ரிபிள்இ 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். கொடுத்துருக்கிற ரேடிக்ஸ் பார்த்தீங்கன்னா 10. வாட் இஸ் த ஆக்டல் ஈக்குவலண்ட் ஆஃப் 561.125 டு த ரேடிக்ஸ் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டெசிமல் நம்பரை அவங்க ஆக்டலாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ டெசிமலாக ஆக்டலாக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? 8ஆல் டிவைட் பண்ணணும். டெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். டெசிமலை ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும்னா 16ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், 5 6 2 1 பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது. அப்போ இதை நான் டிவைட் பண்ண போகிறேன். எப்படி டிவைட் பண்ண போகிறேன்? 8ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 8ஆல் டிவைட் பண்ணுங்க. 7 8 56. 2 8ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஒரு 0 போட்டுக்கிடுவோம். அப்போ 21, 2 8 16, மிச்சம் 5. அடுத்து 8ஆல் டிவைட் பண்ணுங்க. 8 8 64, 8 8 64, மிச்சம் 6 இருக்கும். 62, 62னா 7 8 56, மிச்சம் 6. கரெக்டுங்களா? அடுத்து 8ஆல் டிவைட் பண்ணுங்க. 5 8 80, மிச்சம் 7. அடுத்து 8ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 8 8, மிச்சம் 2. அப்போ ஆன்சர் என்ன வரணும்னா பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் 1 2 7 6 5. சரி, இப்போ நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு ஆப்ஷன் பி தானே. ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன் டஃப் ஆக்கி 3 ஆன்சர் கொடுத்து இந்த ஃப்ராக்ஷனில் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது? 1 2 5. பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் 8ஆல் டிவைட் பண்ணிங்களா? பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட் 1 2 5 பாயிண்ட்டுக்கு அடுத்தால என்ன இருக்கோ மொத்தத்தையும் எழுதிக்கோங்க. எந்த இதை ரேடிக்ஸாக மாற்றணும்? 8ஆல் மாற்றணும். இங்கே 8ஆல் டிவைட் பண்ணிங்களா? இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். 8 × 125 1000. அப்போ 1.000. அப்போ ஆன்சர் என்ன? 1.000. இதுதான் ஆன்சர். சப்போஸ் இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், சப்போஸ் இது வந்து ஆன்சர் வந்து 1.125 இப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யாதான், இந்த 1 கொண்டு இங்கே எழுதிக்கிடணும். எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டு அடுத்து இந்த பாயிண்ட் 1 to 5 இருக்கு பாருங்க, ரிமைனிங். அந்த ரிமைனிங்கை கொண்டு மறுபடியும் கொண்டு வரணும். எப்படி, எது வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 000 வர வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதில் ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரை வந்து அழகாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. டெசிமல்லேருந்து பைனரி ஃப்ராக்ஷனா, அடுத்து ஃப்ராக்ஷன் ஆக்டலா, ஃப்ராக்ஷன் ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். தேங்க்யூ.